இப்ப சிவோக்தி 8ல சிவபெருமான் வந்து மனித இனத்துக்கு 7000 வருஷத்துக்கு முன்னால சொல்ற விஷயம் பாருங்க. பொய் பேசுறத பத்தி சொல்றாரு. சத்தியம் இல்லையா? நம்ம நியம கோட்பாடுகள்ல அஹிம்சை சத்தியம். நியமத்துல 2வது கோட்பாடு சத்தியம். அப்போ என்ன அதுக்கு காரணத்தை வந்து கண்டுபிடி சொல்றாரு. மனிதர்கள் பொய் சொல்றாங்க. ஏன் பொய் சொல்றாங்க அப்படின்னா 2 காரணத்தினாலதான் மனிதர்கள் வந்து பொய் சொல்றாங்கன்றாரு. ஒண்ணு, அதாவது சொந்த லாபம். அந்த படி பொய் சொன்னாக்கா அதுல வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, அதுக்காக பொய் சொல்றது. அது பயத்தின் காரணமாக சொன்னாலும் அதுல அது சொந்த லாபம் தான். அந்த பயத்திலிருந்து தப்பிக்கணும்ன்ற சுய சுய லாபம் அதுல. 2வது வந்து வேரூன்றி போன பழக்கம்னு சொல்றாரு. இதுவே ஹேபிட்டா வச்சிருக்காங்க. இந்த 2 விதமான பீப்புள் தான் பொய் சொல்றாங்கன்னு சொல்றாரு. என்னங்க அதை ஞாபகப்படுத்திக்கணும். என்ன சொல்ற, சொந்த லாபத்துக்காக அதன் மூலம் தான் பயன் அடையணும்ன்றதுக்காக அவங்க துணிஞ்சு பொய்ய சொல்றாங்க. இது வந்து ஒரு வெரைட்டி. 2வது, அந்த ஆரம்பத்திலிருந்தே அவங்க பொய் சொல்லி அதுவே அவங்களுக்கு சுபாவமா ஆகி போச்சு. அத்தகைய மனிதர்கள் பொய் சொல்றாங்க. இந்த 2 விதமான மனிதர்கள் தான் பொய் சொல்றாங்க. சரி, இந்த பொய்க்கும் சத்தியத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே சத்தியத்தில் தான் நடக்குது. உண்மையா பொய்யா? இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பான ஓட்டத்துல சத்தியத்தை தவிர பொய்மை எதுவும் இருக்காண்டா? அதுக்குதான் பாபா வந்து உதாரணமே சொல்றாரு. இந்த பிரபஞ்சமே சத்தியத்துலதான் பதித்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சத்தியத்துலதான் இந்த பிரபஞ்சமே அது வந்து ஒட்ட வச்சிருக்குது. அப்போ அந்த பிரபஞ்சம் வந்து சத்தியத்தின்படிதான் நடந்து ஆகணும்ன்றதுதான். இப்போ விலங்குகள் எடுத்துக்கணும். மனிதர்களுக்கு கீழே இருக்கிற அடுத்து வந்து 5 அறிவுள்ள 4 அறிவுள்ள இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விலங்குகள் பொய் சொல்லுதா? சொல்றது இல்லை. அல்லது உண்மை அல்லாதவற்றை மனசுல வந்து அது ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்குதா விலங்குகள்? 5 அறிவுடைய விலங்குகள் இல்லையே. அதே மாதிரி ஓரறிவுடைய தாவரத்தை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது அதனுடைய மைண்டுக்குள்ளார அது எந்த ஒரு தப்பு அது வச்சுக்கிறதே கிடையாது. அப்போ ஓரறிவுல இருந்து 5 அறிவுடைய அனைத்து இந்த உயிரினங்களுமே மனசுல தப்புன்னு நினைக்கிறது இல்ல. அதை வந்து அதுக்காக பொய்யும் வந்து சொல்லி அது வந்து பெனிஃபிட் வந்து அதன் மூலம் பொய் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கோ ஒரு பயனை பெறுவதற்கோ விரும்புவது இல்லை. அப்ப எந்த இடத்துல இப்ப தப்பு நடக்குது, யாரு பொய் சொல்றாங்கன்னா, மனுஷன் என்ற எல்லைக்கு வந்தவன் தான் பொய்ய சொல்றான். அதுலயும் இந்த 2 விதமான விஷயங்கள்ல தான் வெரைட்டியான மனிதர்கள் தான் பொய் சொல்றாங்க. இப்ப மனிதர்களே கூட பாத்தீங்கன்னா அடுத்தது மனுஷன் தான் பொய் சொல்றான். அதுல 2 வகையான மனிதர்கள் பொய். ஒண்ணு, அது வந்து அதுவே வந்து அவங்களுக்கு வந்து வேரூன்றி போன பழக்கம். இன்னொன்னு வந்து சுய லாபம். ஆனா அதே மனிதர்கள்ல நீங்க குழந்தைகளை எடுத்துங்க. குழந்தைங்க பொய் சொல்லுமா? சொல்லி கொடுத்து அல்லது கத்துக்கிட்டாதான் பொய் சொல்லும். பொய் சொல்றது எப்படின்னு நம்ம மூலமா கத்துக்கிட்டாதான். இயல்பாவே வந்து அதுக்கு வந்து வராது. ஆனா நாம வந்து எப்படி சொல்லி கொடுக்குறோம், நம்மளை பார்த்து எப்படி சொன்னா அதை வந்து தப்பிக்க முடியும், எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு கத்துக்கார வரையிலும் இயல்பா குழந்தைங்களுக்கு அந்த பொய்ன்றது ஒண்ணு வராது. கத்துக்கிட்டு தான். அப்போ குழந்தைங்க மனசு அப்போ ஜென்ரலா இருந்தா குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கற்றுக் கொடுத்தால் அன்றி பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாருல்ல. அதே மாதிரி தப்பையும் வந்து அதுவா ஏதாவது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தப்பு செய்ய முடியும். தப்பு செய்யணுன்ற எண்ணம் என்பது குழந்தைகளோட மனசுல, குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று, அது அப்படிதான் தான் சொன்னாங்க அதை. சரி, அதே மாதிரி அடுத்தது குழந்தைகளை விட்டுருங்க. அடுத்தது இந்த முன்னேற்றம் அடையாத மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் பெரிய அளவுல டெவலப் ஆகாத மனிதர்கள். அவங்களையும் பாபா சொல்றாரு, அவ்வளவு ஈஸியா அவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்றாரு. இன்னசென்ட் பீப்புள் அவங்க. அவங்க அப்படியே ரைட்டு தப்பு அது எது ரைட்டு எது தப்பு அப்படின்ற மாதிரியே அவங்க வந்து வாழ்ந்துருவாங்க. அப்போ தப்பு செய்யக்கூடாது, தப்பா நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த இன்னசென்ட் பீப்புள், அறிவு வளர்ச்சி அடையாத, இப்ப நம்ம வந்து அறிவினால பெரிய முன்னேற்றம் அடைந்த ஒரு மனித இனமாக நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு முயற்சி அறிவினால வளர்ச்சி பெறாத மனிதர்கள் கூட அவ்வளவு ஈஸியா போய் சொன்னதில்லைன்னு சொல்றாரு பாபா. ஆனா முன்னேறியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அவர்கள்தான்
சுயலாபத்திற்காக அல்லது வேரூன்றி போன பழக்கத்தினால பொய் சொல்றாங்கன்ற. யாரை வந்து நம்ம டெவலப்டு ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்றோமோ அவங்க தான் இதுல அதிகமா ஈடுபடுறாங்க. இதுல வந்து 100க்கு 100 அப்படின்றது இல்ல, பொதுவான கருத்து இது. அப்போ இந்த அறிவினால முன்னேற்றம் அடைந்த முன்னேறியவர்கள் சொல்றவங்க தான் அங்க சுய லாபத்துக்கோ அல்லது அதுவே அவங்க பழக்கமாவே ஊரை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. பெரிய அறிவாளியா இருப்பான். ஈஸியா ஒருத்தர் ஏமாத்துறோம் பெரிய அறிவாளியா இருப்பான். சோ இந்த மாதிரி மனிதர்கள் தான். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த இன்னசென்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, முன்னேற்றம் அடையாத மக்கள்னு ஒருத்தர், அவங்க ஈஸியா பொய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களும் அவங்க சத்தியத்தை விரும்புகின்றவர்களும் இந்த மேல சொன்ன முன்னேற்றம் அடையாத மனிதர்கள் போன்றவர்கள் சொல்றாரு. அதாவது அவங்க ஈஸியா பொய் சொல்ல மாட்டாங்க, முன்னேற்றம் அடையாதவர்கள். அது மாதிரிதான் ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க. சோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த சத்தியத்தை நிச்சயமாக விரும்புகின்றவர்களும் தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களும் மேலே சொன்ன அந்த முன்னேற்றம் அடையாத மனிதர்கள் போல, இன்னும் சொல்ல போனா அதை விட இன்னும் அதிக லெவல் ஆன்மீகத்தில் இருக்கவங்க வந்து அவங்களோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சத்தியத்தை கடைபிடிக்கிறாங்க. போய் அவ்வளவு ஈஸியா பொய் சொல்ல மாட்டாங்க என்பதை பாபா சொல்றாரு. சோ இந்த எத்தகைய மனிதர்கள் பொய் சொல்லுவாங்க, அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம எப்படி நடந்துக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற விஷயத்தையும் பாபா இங்க சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நிஜமான ஒன்றை, உண்மையில் நடந்த ஒன்றை நாம் ரித என்று சொல்கிறோம். ரித என்பதன் உண்மையான அர்த்தத்தை தாவரங்களில் காணலாம். சாதாரண மனிதர்களிடம், முன்னேற்றம் அடையாத மனிதர்களிடம் இந்த ரித பண்பானது சமுதாயத்தையே வழிநடத்தும் ஒரு ஆற்றலாக இருப்பதை சாதாரணமாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் தர்மத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள் இந்த ரிதத்தை இன்னும் அதிகரித்து இந்த உலகத்தின் நன்மைக்காக அதை சீர்திருத்திய வழியில் பயன்படுத்துவார்கள். இப்போ சத்தியம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த உலகமே பிரபஞ்சமே சத்தியத்துலதான் வந்து ஒட்டி இருக்குது. அப்போ சத்தியத்தின்படிதான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நடக்குது. மனுஷன் மட்டும்தான் அதை மீறி அசத்தியமா நடந்துக்கிறான், பொய்யா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதிய ஒரு வார்த்தையை வந்து இங்க பாபா பயன்படுத்தார், ரித்தா. சத்தியம் அப்படின்ற மாதிரி ரித்தா என்ற ஒரு வார்த்தைய சொல்றாரு. அதாவது எது நிஜமானதோ, எது உண்மையிலே நடந்ததோ அதுக்கு பேரு ரித்தான்னு பார்த்தோம். அதாவது த ரியல், உண்மையானது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நிஜமான ஒன்றை அல்லது உண்மையிலே நடந்த ஒன்றை வந்து நம்ம ரித்தா என்று சொல்றோம் சொல்லிட்டு, இந்த ரித்தத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா தாவரங்களில இதை பார்க்கலாம். சாதாரண மனிதர்களிடம், முன்னேற்றம் அடையாத மனிதர்களிடம் இந்த ரித்த பண்பானது சமுதாயத்தை வழிநடத்தும் ஒரு ஆற்றலாக இருப்பதை நம்ம சாதாரணமே பார்க்க முடிந்தார். இங்கேயும் மறுபடியும் அந்த முன்னேற்றம் அடையாத அந்த காலத்து மனிதர்கள் அவங்க அப்படிதான் இருந்தாங்க, சத்தியத்தை கடைபிடிப்பவர்களா இருந்தாங்க. எப்படி தாவரங்கள் வந்து சத்தியத்தை மீறி ஓரருடைய ஒரு உயிரினமாகிய தாவரம் அந்த ரித்தா என்ற இதுபடிதான் நடக்கும். அதனுடைய வாழ்வு எத்தகைய வழியில படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதனுடைய வாழ்வு முறை எத்தகைய வழியில வந்து இறைவனால வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மீறி அதால நடக்கவே முடியாது. அது மாதிரிதான் இந்த சாதாரண முன்னேற்றம் அடையாத மனிதர்களிடம் வந்து இந்த ரித்த என்ற பண்பு, சத்தியம், உண்மை, நிஜத்தன்மை என்பது அவரோட நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தர்மத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள் அதே அந்த ரித்தத்தை இன்னும் அதிகமாக இந்த உலகத்தின் நன்மைக்காக அதை சீர்திருத்த வழியில அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றாரு இங்க. இப்போ சத்தியத்தையே வந்து பேசுகின்ற, உண்மையா நடந்து கொள்ளுகின்ற அந்த முன்னேற்றம் அடையாத மனிதர்கள் வந்து நிச்சயமா பொய் சொல்ல மாட்டாங்க, நியாயப்படி நடந்துக்குவாங்க. ஆனா தர்மத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள், அந்த சாதாரண மனிதனுக்கும் தர்மத்தை பின்பற்றி, அதாவது ஆன்மீக சாதகர்களை பற்றி இங்க சொல்றாரு. அவங்க இதே ரித்தத்தை வந்து அவங்க வந்து அனுசரிப்பாங்க, சத்தியமா நடந்துக்குவாங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் நன்மைக்காக, அதுக்கு மேல ஒரு பங்கு, இந்த உலகத்தின் நன்மைக்காக அவங்க இன்னும் சீர்திருத்திய வழியிலே அந்த ரித்தத்தை அவங்க பயன்படுத்துவாங்க.
உண்மையை வந்து அவங்க பயன்படுத்தணும். அப்ப யாரெல்லாம் வந்து ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரித்த வழியில, சத்தியத்தினுடைய வழியில நடக்கலையோ அவங்கெல்லாம் அவங்கள ஏமாத்துறது மட்டும் இல்ல, பகவானையே ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனா தன்னை வந்து நீ ஏமாத்திக்கிற வேற, நான் பகவானை ஏமாத்திக்க முடியுமா? அப்போ தர்மத்தை பின்பற்றுகின்ற அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பரன்ஸ், ஆன்மீகவாதிகள். அப்போ அவங்க வந்து சத்தியத்தை வந்து அந்த சத்தியத்தை தான் அவங்க வந்து வாழ்வினுடைய அடையாளமாக இருப்பார்கள். அப்புறம் அதை வந்து இந்த உலகத்துடைய நன்மைக்காக அந்த சத்தியத்தை, அந்த ரித்தத்தை அவங்க பயன்படுத்துவார்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கான நன்மைக்கும் அதை பயன்படுத்துவாங்கன்றார். அடுத்த ஒரு இன்னொரு ஸ்டேஜ் சாதாரண மனிதர்களோட அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாரு? நாமெல்லாம் சாதாரண மனிதர்களா, ஆன்மீகவாதிகளா? ஆன்மீகவாதிகள். அப்ப நாம என்ன பண்ணோம்? வெறும் சத்தியத்தை கடைபிடிச்சா பத்தாது, அந்த உண்மையை உலகத்துக்கும் உலக நன்மைக்காகவும் நாம அதை பயன்படுத்தணும். அது எப்படி உண்மையை பயன்படுத்துறது? இப்ப நான் உண்மையா இருக்கிறேன், சத்தியமா நடந்துக்கிறேன், உலகத்துக்கு வந்து அந்த சத்தியத்தை எப்படி பயன்படுத்துறது? லட்டு இருந்தா நான் உலகம் என்கிட்ட 10 லட்டு இருக்குது, ஓகே 9 லட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். சத்தியத்தை வந்து மக்கள்கிட்ட என்ன சரியான வழியில, சீர்திருத்தமான வழியில பயன்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? மனிதர்களுக்கு இதை வந்து புகட்டணும் மெயினா. அப்ப நாம வந்து வாழ்ந்து காட்டாம மக்களுக்கு எப்படி போதிக்க முடியும்? நாம நடந்து காட்டணும் வாழ்க்கையில. அப்போ அதனாலதான் பாபா நம்மலாம் வந்து மாடல், ரோல் மாடல்ஸ் நாம தான். ஆச்சாரியான்றது கூட பாபா சொல்ற, ஆச்சாரியனா பத்தையத்தி சக ஆச்சாரியா. அதாவது தன்னுடைய அந்த கடைபிடித்தது தான் முக்கியம். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சாதகர்களுக்குமே இந்த உலகத்துக்கு வந்து அவங்க எடுத்துக்காட்டா இருக்கணும். சோ அதுதான் இங்க வந்து அந்த ரித்தத்தை இந்த உலகத்தின் நன்மைக்காக அப்படின் போது 10 பேர்த்த அவங்க வந்து சத்தியத்தினுடைய பாதையில கொண்டு வந்துருவாங்க. தான் மட்டும் சத்தியத்தை பின்பற்றினா பத்தாது அப்படின்றதுதான் அர்த்தம். இங்க சத்தியத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? இப்படித்தானே பரப்புறது. சத்தியத்தை மக்கள் இடத்துல, மனிதர்கள் இடத்துல குழந்தை பருவத்திலிருந்தே அதை சொல்லி சொல்லி வளர்த்துறது. சோ இப்படிதான் அந்த சத்திய சீர்திருத்த வழியில அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. சத்திய ரித்தத்தை, ரித்தம் என்பதும் சத்தியம் என்பதும் ஏறத்தாழ ஒத்த அர்த்தமுடையனாலும் இங்க ரித்தம் என்ற சொல்லுக்கு பாபா வந்து புதுசா பயன்படுத்துறாரு. சரி, படிக்கலாமா? அடுத்தது போலாமா? இந்த ரிதவானது துன்பத்திற்கு வழிகாட்டும் போது அல்லது தவறுக்கு வழிகாட்டுகின்ற போது மக்கள் அந்த ரிதவில் முன்னேற்றத்தை உண்டாக்கி அதை மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு கருவியாக மாற்றுவார்கள். ரிதவானது நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற போது அதை சத்திய என்று சொல்கிறோம். பாருங்க, இப்ப இந்த ரித்த என்பதற்கும் சத்திய என்பதற்கும் வித்தியாசம் இங்க காமிச்சிட்டாரு இந்த பரவல. அப்போ இந்த ரித்தா என்று சொன்னால் அப்படியே ஆக்சுவலா இந்த பிரபஞ்சம் எப்படி நடக்குதோ, சத்தியத்தின் வழியிலே நடக்குதோ, அது மாதிரி அந்த மனிதர்கள் வந்து சத்தியத்தின் பாதையிலேயே நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் இங்க ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த ரித்தவானது துன்பத்திற்கு வழிகாட்டும் போது அல்லது தவறுக்கு வழிகாட்டுகின்ற போது மக்கள் அந்த ரித்தவில் முன்னேற்றத்தை உண்டாக்கி அதை மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு கருவியாக மாற்றுவார்கள் அப்படின்றார். ரித்தா என்பது என்ன அர்த்தம் சொன்னாரு? தி ஆக்சுவல் ஹேப்பனிங், என்ன இருக்குதோ, எது உண்மையிலே நடக்குதோ, எது நிஜமோ அதுக்கு பேர் ரித்தான்னு சொல்லுது. அப்போ அப்படி எப்படி நிஜம் என்பது எது உண்மையோ நடைபெறுகின்றதோ அது எப்படி வந்து துன்பத்துக்கு வழிகாட்டும்? எப்படி அது? ஐயா, இந்த சத்தியத்துல ஒரு கதை எப்படி சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு மூடர்கள் துரத்திட்டு வராங்க. நம்ம போய் சொல்லுவோம், அந்த பொண்ணு வந்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது வந்து இதுல ஏத்துக்கலாமா ஐயா? இதுல சேருமா? ஆமா, இதையும் நீங்க எடுத்துக்கலாம். இதையும் நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப அது வந்து நம்ம பாபா வந்து இந்த புக்ல வந்து கைட் டு ஹியூமன் கான்டாக்ட்ல
அதுல வந்து இயம நியமா ரெண்டுக்கான புத்தகம் தான். அந்த ஒரு புத்தகம் முழுசுமே இயமத்தினுடைய 5 கோட்பாடு, நியமத்தினுடைய 5 கோட்பாடு. அதுல சத்தியத்தை பத்தி பேசும்போது அதுல வந்து ஒரு மனிதர் வந்து ஒருத்தரை வந்து துரத்திக்கிட்டு வராரு. அவரை கொல்லுன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு வராங்க. அப்ப அவர் வந்து நீங்க ஒரு வீட்டுல வெராண்டால வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஓடி வந்து உங்க வீட்டுக்குள்ள பூந்து உயிரை காப்பாத்துக்காக ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த இது வந்து கையில பயங்கரமான ஆயுதத்தை வச்சுட்டு வரும்போது நான் இங்க வெளியில உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு உங்ககிட்ட கேட்கறாரு. இந்த பக்கத்துல ஒரு ஆள் ஓடி அந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அவன் பாத்தியா எந்த பக்கம் போனான் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அவன் விட்டா அவன் வந்து கழுத்தையே துண்டாக்கிடுவான் போல இருக்குது. அவ்வளவு கோபமா இருக்கிறான், ஒரு மோசமான ஆள் இருக்கிறான். அப்ப நீங்க வந்து பொய் சொல்றீங்க துணிஞ்சு. சோ இது வந்து சத்தியத்தை வந்து நம்ம ரித்தா என்பது என்னன்னா நடந்ததை அப்படியே சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அந்த ரித்தமானது நலவாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற போது அது சத்தியமா மாறுகின்றார். இப்ப அதேதான் இப்ப நீங்க சொன்ன அந்த உதாரணம். அந்த ரித்தா என்பது ரித்தா என்றால் ஆக்சுவலா என்ன நடக்குதோ, அதாவது நிஜம் எதுவோ அது. அந்த நிஜத்தை சமுதாய நலத்திற்காக பிறருடைய நலத்திற்காக அந்த ரித்தத்தை பயன்படும் போது அதுக்கு பேர் வந்து சத்தியம் மாறுகின்றார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? வெறும் ரித்தவை ஃபாலோ பண்றவரா இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆமாங்க ஓடி வந்தாரு, இப்படித்தான் என் வீட்டுக்குள்ளதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லணும். அதுதான் நிஜம், அதான் ரித்தா. ஆனா அவரு ரித்த ஃபாலோ பண்ணல. ரித்த வந்து என்ன பண்றாரு? ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு நன்மைக்காக அந்த ரித்தத்தை வந்து பயன்படுத்துறாரு. அப்ப ரித்தவ நன்மைக்காக, பிறர் நன்மைக்கு, சுயநலத்துக்கு இல்ல. அப்போ ஒரு பிற மனிதனுக்கோ சமுதாயத்துக்கோ அதை வந்து பயன்படுத்தும் போது அதுக்கு பேரு சத்தியம் என்பது ஆகிறது. சரியா? சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? ரித்தத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத தெளிவா இங்க உங்களுடைய உதாரணத்து மூலமாக தான் தெளிவாக இங்க கிடைச்சது. ரித்தா என்பது அப்படியே ஆக்சுவல் என்னவோ நிஜம் எதுவோ அது அப்படியே சொல்வது. ஆனா அதை பிறருடைய நன்மைக்காக அந்த உண்மையை இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. இப்போ இவர் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக, அப்ப அவருடைய உயிர் வந்து காக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி. சரியா? சோ ரித்தத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன அர்த்தம்? ரித்தம்னா என்னங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பலாம். ரித்தம்னா என்ன, சத்தியம்னா என்ன? அழகா பாபா சொல்லிட்டார். உண்மை ஐயா. தீதி உண்மை ஒரு குருடான உண்மை. சத்தியம் என்பது நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உண்மை. ஆமா, அதாவது நிஜம், உண்மை. அந்த உண்மையை வந்து பிறர் நலனுக்காக பயன்படுத்தும் போது சத்தியம்னு அதுக்கு பேர் மாறுது. சரி, தெளிவா இருக்கு இல்லையா?